ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஈஷோபனிஷத் மந்த்ரா 2 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கீர்த்தன் பண்ணலாம், அப்புறம் கிளாஸ் போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஜாய குரு தேவா ஜாய குரு தேவா குரு தேவா ஜாய குரு தேவா ஜாய குரு தேவா குரு தேவா ஜாய குரு தேவா ஜாய பிரபுபாதா ஜாய பிரபுபாதா பிரபுபாதா ஜாய பிரபுபாதா ஜாய பிரபுபாதா பிரபுபாதா ஜாய பிரபுபாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எடுத்துருங்க, அதை எடுத்துங்க, வீட்டுக்குள்ள தான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப கிட்டத்தில் இருக்கா? இல்லை கரெக்டாக ஓகேவா? எங்கள் குழந்தைங்க வரலையா இன்னும்? ஓ, அதனால ஓகே 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 சரி. பரவாயில்ல. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்ணாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நித்யானாமினே நமோ ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நித்யானாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி भाष्यतादिशधारिणे नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यता. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौर भक्तवृंद. जय श्री कृष्ण चैतन्य नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौर भक्तवृंद. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौर भक्तवृंद. हरे कृष्णा. संतोष. இன்னைக்கு நாமராத்தி இருந்தது. சரி, பரவாயில்ல. ஓகே, மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? டெய்லி நாமராத்தி வீட்டில் பண்ணுறீங்க? சரி, ஓகே. நீங்கள் பண்ணீங்களா மாதாஜி? ஓகே. ஹரே கிருஷ்ணா.
Actually, Prabhu, live videos is coming in only one device. What is the problem? ரிஃப்ரெஷ் பண்ணா கரெக்ட். ரிஃப்ரெஷ் பண்ணுங்க மாதாஜி. ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்துடும். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மந்த்ரா 2 ஈஷோபேஷ் மந்த்ரா 2. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லாஸ்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. நீங்கள் பண்ணே இல்லையா எக்ஸாம்? 5.3 வரைக்கும் பண்ணியிருக்கேன். சரி, 2 மட்டும் பண்ணேன். ஏற்கனவே 5.1 இருந்தது, 5.3 3 வேறு பண்ணிக்கிங்க. ஒன்று தான். இன்னும் 6 இருக்கும். எக்ஸாம். சரி, ஓகே. இது ராகம் என்ன ராகம்? இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். சரியா இல்லையா வீடியோ? யார் ரிவர்ஸ் தெரியுதா? ஓகே, அப்போ வழக்கமாக மாற்றிடலாம். கொஞ்சம் பாருங்க, ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் தெரியுதீங்க, ஓகேவா? இப்போ மாற்றிருந்தேன். ஆமாட்டுக்கணும். இப்போ ஓகேவா? இல்லை, ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்துட்டு வா சரி. ஏதாவது கீழே வச்சலாம், கொஞ்சம் தள்ளிடும். கரெக்டா இருக்கா? என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட்ல? அதாவது இப்போ அந்த ப்ளூ கலர்ல தெரியுறாரு. இப்போ ப்ளூ கலர் தெரியுதுங்களா? அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, ஏதாவது ஒன்று தான் சரி பண்ண முடியும். சரி, ஓகே. ராஜேஷ் விஷயம். இப்போ நம்ம ஈஷோ பரிசு போயிடலாம். அதுக்கு முன்னால் ப்ரே பண்ணிடலாம். ஓகே, ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சேர்ந்து பண்ணிடலாமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. मोघं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनकारणम्. नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे
ब्रह्मचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण महामंत्रम की जय श्री भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद महाराज की हिताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण ரிப்பீட் பண்ணிடலாம் முக்கியமான ஸ்லோகஸ். இப்போ அக்ஷதா மாதாஜி பேர் அக்ஷயா மாதாஜி தெரியுதா? இன்னொரு பேஸில் இது பிரச்சனை வருதான்னு கேளுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரணும். வரல என்ன சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது ஃபேஸ்புக்கில். அது நோட்டிஃபிகேஷனில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பப்போ லைவ் போகிறாங்களோ அப்போ வரும். கரெக்டாக? இல்லைன்னா வராது. ஓகே, அதுதான். ஓகேவா? சரி, இப்போ நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்கள். 7 ஸ்லோகம் வரும். ஓகே, இன்வோகேஷன் 6 ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே ईशावास्यमिदं सर्वम् यत्किञ्च जगत्यां जगत् तेन दैत्येन भुञ्जिता मा गदा कस्य स्विद्धनम् असुर्यनामधे लोका कुर्वन्येव कर्माणि जिजीविषेत्सदं समः एवं त्वयि नान्यतीर्थोऽस्ति न कर्म लिप्यते नरे असूर्यनामधे लोका अन्धेन तमसावृतः तांस्ते प्रत्याभिगच्छन्ति एके च आत्मनो जनः अनेजतैकं मनसो जवियो नैनद्देव आप्नुवन् पूर्वमर्शन् तद्दावदोऽन्यान् अत्तेरितिष्ठत् तस्मिन्नापो मातरीष्वददाति ददाति ददाति. ओके, तद्दे जरि धन्नै जति तद्दोरे दद्दु अन्तिके तदन्तरस्य सर्वस्य तद्दो सर्वस्यास्य बाह्यता यस्तो सर्वाणि भूतानि आत्मनि एवानुपश्यति सर्वभूतेषु च आत्मानः ततो न विजुगुप्सते. हरे कृष्णा. இப்போ எல்லாம் ஓகேவா மாதாஜிக்கு? இதுவரை என்ன ஸ்லோகம் பார்த்துருக்கோம்? மந்த்ரா 1 வரையும் பார்த்துருக்கேன். வரலையாம்மா? வரணுமே. சேம்
வேறு எதுவும் பார்க்கலாம். சரி பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? மந்த்ரா 2 பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், படிக்கிறியா? குருவன்யேவாய கர்மாணி யுஜி விசேஷதம் சமஹ ஏவம் தவை ஞானதேதோ அஸ்தி ந கர்ம லிப்யதே நரே कुर्वन्नेवाय कर्माणि युजि विशेषतं समः एवं त्वयि नान्यतेतोऽस्ति न कर्म लिप्यते नरे कुर्वन्येवः कर्माणि युजि विशेषतं समः एवं त्वयि नान्यतेतोऽस्ति न कर्म लिप्यते नरे. ஓகே, ஹரே கிருஷ்ணா. குருவன், நீங்க படிக்கிறீங்களா? படிங்க. குர்வன்யேவஹ கர்மாணி युजि விசேஷதம் சமஹ ஏவம் த்வயி நான்யதேதோ அஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. குருவன் அப்படின்னா கண்டினியூஸா பண்றது, டூயிங் கண்டினியூஸ்லி. ஓகே, ஏவ தஸ் இஹ இந்த வாழ்க்கையோடைய ஒரு கட்டத்துல, ஃபுல் வாழ்க்கையோட கட்டம். ஓகே, கர்மாணி நம்ம பண்ற ஒர்க். ஓகே, ஜிஜி விசே என்ன, ஒன் ஷுட் டிசைர் டு லிவ். எல்லாரும் வாழ்றதுக்கு தான் விருப்பப்படுவோம் இல்லையா? சதம்னா 100 வருஷங்கள். ஓகே, சதம். ஓகே, ஏவம் சோ லிவிங், த்வயி அன்டு யூ, நோ இல்லை அர்த்தம். அந்யதா ஆல்டர்னேட்டிவ், மாற்று. இது ஆல்டர்னேட்டிவ் மாற்று, இன்னொன்று ஆப்ஷன். இதா ஃப்ரம் திஸ் பாத், அஸ்தி இருக்கிறது, நாட். கர்மா ஒர்க், லிப்யதே கேன் பி பவுண்ட், நரே அன்டு எ மேன். படிங்க, அர்த்தம் படிங்க. One may aspire to live for hundreds of years if he continuously goes on working in that way, for that sort of work will not bind him to the law of karma. There is no alternative to this way for man. One may aspire to live for hundreds of years. ஒருத்தர் 100 வருடங்கள் வாழ்ந்து கூட விருப்பப்படலாம். ஆஸ்பயர்னா விருப்பப்படுறது. ஓகே, எப்பயா? If he continuously goes on working in that way. எந்த வேல? Krishna conscious. மொந்த சோகம் எப்ப பண்ணாங்க இல்லையா? மந்திர ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க? கிருஷ்ணா கிட்ட இருந்து எது அர்த்தம்? மெயினா என்னது கரெக்டா? அந்த வார்த்தை என்ன? is kota, only is kota. கோட்டா. அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட்ல என்னது? தைக்தேனா. ஓகே, ஈசாவாசம் இதம் சர்வம் யத்கிஞ்சா ஜெகத்யாம் ஜெகத் தேன தைக்தேனா. ஸோ ஈசாவாசியவன் எல்லாமே கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்றாரு. எல்லா மூவிங் நான் மூவிங், அசையும் அசையாத சொத்துக்கள் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்றா? கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த கிருஷ்ணர்கிட்டேருந்து நமக்கு கோட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா, பங்கு, நம்முடைய பங்கு. அந்த பங்கை மாத்திரம் தான் நமக்கு அனுபவிக்க உரிமை இருக்கு. நம்ம எக்ஸஸா சேர்த்துக்கிட்டே போனாலும் கடைசி காலத்துல உயிரை விடும்போது ரொம்ப வருத்தத்தோட ஒருத்தர் உயிரை விடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர், இது பிரபுபாதர் சொல்றாங்க, ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, பெரிய பணக்காரர். ஒரு மெடிக்கல் மீன்ஸ் டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, பெரிய பணக்காரர். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் ஒரு 4 வருடங்கள் ஒரு தள்ளி போடுங்க டெத்தை. மரண பணிகள் இருக்காரு. என்ன சொல்றாரு? 4 வருடங்கள் எனக்கு மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா எனக்கு முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, என்னோட பிளான்ஸ்லாம் நிறைய இருக்கு.
என்னோடய பிஸ்னஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதுக்கு நிறைய அவகாசங்கள் எனக்கு தேவைப்படுது, அதனால் ஒரு 4 வருடங்கள் என்னுடைய இறப்பை வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்லி கேட்குறேன், ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க ரெடி அப்படின்றாரு. ஆனால் அந்த டாக்டர்னால ஒரு நொடி கூட தள்ளி போட முடியாது, இறந்துட்டாங்க. ஓகே, அதனால இந்த மாதிரி பணத்தை நிறைய சேமித்து வாழ்றது வந்து கர்மியோட லைஃப். ஓகே, இந்த மாதிரி வாழாம ஈசாவாசியம் பிரின்சிபல்ல ஒருத்தர் வாழ்ந்தான்னா அவர் hundreds of years வாழலாமா கண்டினியூஸ்லி. இஃப் யூ கண்டினியூஸ்லி கோஸ் ஆன் ஒர்க்கிங் இன் தட் வே. இன் தட் வேனா என்னது, ஈசாவாசியம் பிரின்சிபல்ல வாழ்றவர் வந்து கண்டினியூஸா hundreds of years வாழலாம் ஃபார் that sort of work. அந்த மாதிரி ஒரு செயல் வந்து அவரை வந்து பைண்ட் பண்ணாது. பைண்ட்னா என்னது, கைத்தை வச்சு கட்டி போடுறாங்க இல்லையா, தாமோதராமத்தில் வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போடுறாங்களா, கையை வச்சு கட்டி. அதே மாதிரி நம்ம பண்ணுற ஆக்ஷன் எல்லாமே நம்மளை பைண்ட் பண்ணும். எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, நல்ல விதங்களில் பண்ணால் நல்ல விதமாக பைண்ட் பண்ணும், அதுக்கு நிச்சயமாக நம்ம பறவை எடுத்தாகணும். கெட்டது பண்ணால் அதுக்கும் ரியாக்ஷன் உண்டு. ஓகே, நரகத்துக்கு போகணும். இந்த வீல் மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் வரும், இங்கேயே ஒரு ரியாக்ஷன் உண்டு. ஓகே, அதாவது ரொம்ப டீமான்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கீழே, தேவர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா மேலே. அது முடித்த பிறகு திருப்பி மத்திய உலகம் வரணும், பூமிக்கு வரணும். ஓகேவா, ஸோ பூமிக்கு வராமல் தப்பிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிளேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், கர்ம பூமின்னு சொல்கிறோம்ல. கரெக்டா. அதனால இந்த பூமியில் வந்து தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம். முடிவு கட்டலாம்னா எதர் நம்ம வந்து கோலோகர்தான் போகலாம், இல்லை நம்ம ஆக்டிவிட்டினால மேலே போகலாம், கீழே வரலாம், கீழே போகலாம், சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, அதனால நம்ம கிருஷ்ணா கான்சியஸஸாக பண்ணோன்னா அந்த அவர் வந்து 100 வருடங்கள் என்ன எவ்வளோ வருடங்கள் வேணாலும் வரலாம். ஓகே, இந்த மாதிரி ஆக்ட் பண்ணாமல் யார் ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ரியாக்ஷன்ஸ் உண்டு, எதிர்வினைகள் உண்டு. ஓகே, மொத்தம் எத்தனை விதமான ஸ்பீசிஸ் இருக்கு? 84 lakh ஸ்பீசிஸ். கரெக்டா? அதில் மனிதர்களுக்கு எவ்வளோ? 4 lakh ஸ்பீசிஸ் தான் மனிதர்கள். ஓகே, 80 lakh ஸ்பீசிஸ் வந்து மற்றவங்க. ஓகே, மரங்கள், அப்புறம் செடி கொடி, அனிமல்ஸு, அக்வாட்டிக்ஸு, நிலத்தில் போகிறது, ஊர்வனை, பரப்பனை, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. இது எல்லாமே சேர்ந்து தான் 80 lakhs. இல்லை 4 lakhs மொத்தம்தான் என்ன, யாருன்னா ஹியூமன்ஸ். இந்த ஹியூமன்ஸ் மாத்திரம்தான் அந்த ஆக்டிவிட்டிலேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விடுவிக்க முடியக்கூடிய ஒரே ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஹியூமன்ஸ் தான். மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இறப்பு பிறப்பு மூப்பு வியாதி இருக்குது. பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி மனிதர்களுக்கு இருக்கா இல்லையா? அவங்களுக்கு இருக்குது பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி. ஆனால் மனிதர்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த மனிதர்கள் மாத்திரம்தான் இந்த சைக்கிள்லேருந்து விடுபட முடியும். ஓகே, 84 lakh ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, இது பெர்த் அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஓகே, இந்த சைக்கிள் எப்படின்னா ஒரு பெரிய வீல் வச்சுக்கணுங்களேன், ராட்டெல்லாம் இருப்போம்ல எக்ஸிபிஷனில், ஜெயின் வீல். கரெக்டு. அதில் ஒரு சமயம் மேலே இருப்போம், அப்புறம் அப்படியே கீழே வருவோம். கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு மேலே போயிருப்பான், ஏன் மேலே போகிறான் பாரு ஆடிடுவோம். அப்புறம் நம்ம மேலே போவோம், கீழே வருவோம். கரெக்டாக. இந்த மாதிரி நம்ம லைஃப் சுற்றிக்கிட்டே இருக்கும். நல்லது பண்ணோன்னா நல்ல பிறவி கிடைக்கும், கொஞ்சம் கெட்டது பண்ணோன்னா நமக்கு உறவினர்களும் சரி அம்மா அப்பாவும் சரி நல்லா அமைஞ்சிருக்காது. இது வந்து நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதனால் சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க பிறக்கும்போது, சில பேருக்கு எல்லா வசதியும் இருக்கும், சில பேருக்கு எதுவுமே இருக்காது, வசதியே இருக்காது, ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, சில பேர் முட்டாளாக இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க பண்ணிய பூர்வ ஜன்மத்து பலனுடைய இதுதான், இது அந்த பலன் தான் இது. ஓகே, அந்த 84 lakh ஸ்பீசிஸில் வந்து ஹியூமன் பீங் மாத்திரம்தான் இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல், கர்ம பந்தனம். ஒரு சோல் வந்து இன்னொரு பாடிக்கு போகுது இல்லையா, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு போகுதுல்ல, அதுக்கு பேர் டிரான்ஸ்மைக்ரேஷன், கர்ம பந்தனான்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல். ஆன்மாவுடைய இடமாற்றம் அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரே ஸ்பீசிஸ் வந்து மனிதர்கள் தான். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பறவை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு?
மனித பிறவி. மனித பிறவிங்கிறது மனிதர்கள் மாத்திரம் கிடையாது, தேவர்கள், அப்புறம் வேற யார் இருக்கா, கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் கூட வருவாங்கல்ல இல்லையா, எல்லாரும் வருவாங்க. ஓகே, இது எல்லாம் வருவாங்க அப் டு பிரம்மலோகா. அதனால ஒருத்தர் வந்து பிறந்துட்டாருன்னா ஒரு ஆக்ஷன் பண்றாரு இல்லையா, அந்த ஆக்ஷன் வந்து அதுக்கு ஈக்குவலன் என்ன இருக்கு, ரியாக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த ஆக்ஷனை வந்து கர்மாவை 3 விதமா சொல்லுவாங்க. ஒன்று வந்து கர்மா, ஓகே, இன்னொன்று விகர்மா, அப்புறம் ஆமா, அப்புறம் ஒன்று கர்மா, அப்புறம் விகர்மா, அப்புறம் அகர்மா. ஓகே, கர்மானா என்னது, நம்ம செய்யற ஆக்ஷன் தான், கரெக்ட். அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் கர்மாங்கிறது? கர்மா வந்து நம்ம செய்யற ஆக்ஷன் எல்லாமே கர்மா கிடையாது. எப்ப வந்து கர்மா, எப்ப விகர்மா, எப்ப அகர்மா ஆகுது, அது கர்மானா என்ன? இப்ப விகர்மா ரியாக்ஷன்ஸ் வரும். அல்ல, கர்மா மாத்திரம் பேசலாம். ஃபர்ஸ்ட் கர்மா மாத்திரம். ஓகே, வாட் இஸ் கர்மா? அக்ஷயா மாதாஜி, கர்மானா என்ன? வேதத்துல போட்டிருக்க ரூல்ஸ் படி பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் பண்றாங்கல்ல, அதுதான் கர்மா. வேதத்துல ஒன்று போட்டிருக்காங்க, வர்ணாசிரம தர்மம் சொல்றாங்க இல்லையா. இந்த வர்ணாசிரம தர்மப்படி அவருடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர் வந்து ஒரு பிராமணா இருப்பார், அவருக்கு டியூட்டி என்ன? வேதங்களை சொல்லிக் கொடுக்கறது, வேதங்களை கத்துக்கிறது, வேதங்களை சொல்லிக் கொடுக்கறது, டிடி வர்ஷிப் பண்றது, டிடி வர்ஷிப் கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் சேரிட்டி வாங்குறது, சேரிட்டி கொடுக்கறது. இது பிராமணனுடைய கடமைகள் ஆஸ் பர் வேதாஸ். ஓகே, சத்ரியாவுக்கு என்ன கடமைகள்? நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய டாக்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணக்கூடாது, அதில் ஒரு போர்ஷன் கலெக்ட் பண்ணிப்பாங்க கொஞ்சமா, அவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஓகே, அவங்கள மீறி தான் இது எதுனாலும் நடக்கும், அந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு போஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். அது சத்ரியாஸ். வைசியாஸ் என்ன பண்ணுவாங்க? வைசியாஸ் வந்து பிஸ்னஸ். அவங்க வந்து இந்த சத்ரியா, பிராமணா, சூத்ரா இந்த 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணி பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, நிறைய மாடுகள்லாம் வச்சிருப்பாங்க. ஓகே, பால் பிஸ்னஸ்லேருந்து எல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நேர்மையான பிஸ்னஸ். ஓகே, இது பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சத்ரியாவுக்கு டாக்ஸ் பே பண்ணுவாங்க, பிராமணாவுக்கு சேரிட்டி கொடுப்பாங்க, சூத்ரா கிட்ட வேலை வாங்குவாங்க. ஓகே, இது வந்து வைசியாஸ். 4வது கேட்டகரி யாரு? சூத்ராஸ். சூத்ராஸ் என்ன பண்ணுவாங்க? சூத்ராவுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா இதை பண்ணு அப்படின்னா பண்ணுவாங்க. பண்றியா? ஓகே, கரெக்டா பண்ணிடுறேன், நீங்க என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ப்ரொசீஜரா, அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி கோட் அடிக்கணுமா, அந்த மாதிரி கோட் அடிச்சிட்டேன். அவங்களுக்கு சேலரி தான், அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாது. இதுதான் சூத்ராஸ். ஓகே, அதனால கலியுகத்தில் வந்து எல்லாரும் மேக்சிமம் சூத்ரா. ஓகே, இது பிரிஸ்கிரைப் டியூட்டி, இது பண்றது வந்து கர்மா. இந்த கர்மா வந்து எப்ப வந்து ஒருத்தர் தன்னுடைய ஆனந்தத்துக்காக கர்மா பண்றாங்களோ அப்ப அவங்க வந்து கர்ம காண்டியா மாறினாங்க. ஆமா, கர்மீஸ் வந்து ஆனந்துக்காக பண்றது கர்மீஸ். எப்ப வந்து அந்த ரிலீஜியஸை லிங்க் பண்ணி, ஓகே, நான் மேல் உலகத்துக்கு போகலாம், ஹெவன்லி பிளான்ஸ் போகலாம், இது பண்ணா ஹெவன்லி பிளான்ஸ் போகலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பண்றாங்கல்ல, அவங்க கர்ம காண்டி. எதுக்குல்ல? ஓகே, உனக்கு ஃபோன் இருக்குல்ல, அக்ஷய மாதாஜி என்ன சொல்றாங்கன்னு தெரியல, சதாஜி சொல்லல. ஓகே ஓகே, ஸோ கர்ம காண்டி கர்மி புரிஞ்சது இல்லையா? கர்மினா வந்து நீங்களும் பார்க்குறீங்களா மாதாஜி? அதெல்லாம் பார்த்தீங்க, சரி சரி. ஸோ கர்மி வந்து தன்னோட ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, ஆனால் தன்னுடைய என்ஜாய்மெண்ட் மாத்திரம் தான் இருக்கும். அதில் கர்ம காண்டி, அதில் ரிலீஜியஸும் இருக்கும் கொஞ்சம், அதான் கர்ம காண்டி. அந்த ரிலீஜியஸ் வச்சு நமக்கு எப்படி ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, எப்படி நம்ம ஹெவன்லி பிளான்ஸ் போய் என்ஜாய் பண்ணலாம், இது கர்ம காண்டிஸ். ஓகே, இதுக்கு அடுத்து என்னன்னா விகர்மா. விகர்மானா என்னது? ப்ரோஹிபிட்டட் ஆக்ஷன்ஸ். வேதத்துல என்னென்ன பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் இருக்கோ, என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கோ, அந்த ரூல்ஸ்க்கு ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. ஓகே, நோ மீட் இன்னைக்குன்னா சாப்பிடுவாங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், கேம்பிளிங் பண்ணுவேன், ரம்மி விளையாடுவேன், தண்ணி அடிப்பேன்,
இந்த மாதிரி Illicit இல்லிசிக்ஸ் எல்லா விதமும் பண்றாங்களே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்றது வந்து விகர்மா. விகர்மாவுக்கு ரியாக்ஷன் உண்டா கிடையாதா? பயங்கரமான ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, எப்படி ஒருத்தர் ரொம்ப நேர்மையான முறையில் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தும் போதே நிறைய கஷ்டங்கள் வருதா இல்லையா வாழ்க்கையில்? குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் மீன்ஸ் டாக்டர்லாம் கூட்டு போகணும், அப்புறம் வந்து அவங்கள பெரிய ஆளாக்கி வளர்க்குறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ இல்லிசிட் செக்ஷன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறது வந்து விகர்மா, ப்ரோஹிபிட்டட் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கர்மா வந்து தன்னுடைய திருப்திக்கு இல்லாம கிருஷ்ணனுடைய திருப்திக்கு பண்றாங்க இல்லையா, அதுதான் கர்மா. புரிஞ்சுதா? கர்மா, விகர்மா, அகர்மா. தன்னுடைய திருப்திக்கு இல்லாம கிருஷ்ணனுடைய திருப்திக்காக கர்மாங்கிறது ஆக்ஷன். அந்த கர்மா வந்து பிரிஸ்கிரைப் டியூட்டி வேதத்துல என்ன போட்டிருக்கோ அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அதை பண்றத தன்னுடைய திருப்திக்காக ஃபுல்லா பண்றவன் வந்து கர்மி. கர்மி அவன் எதோ ஆக்ஷன் பண்ணிப்பான், கர்மி. பிரிஸ்கிரைப் டியூட்டியை ஃபாலோ பண்ணி எப்படி ஹெவன்லி பிளானட்ஸ் வாங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அவன் வந்து கர்மகாண்டி. ஓகே, இந்த கர்மா வந்து கிருஷ்ணனுடைய திருப்திக்காக பண்றாங்க இல்லையா, அவங்க யாரு? பக்தர்கள். அது பேர் அகர்மி, அகர்மா. ஓகே, விகர்மாங்கிறது என்னன்னா ப்ரோஹிபிட்டட் ஆக்ஷன்ஸ். கர்மா, விகர்மா, அகர்மா. கர்மா, விகர்மா, அகர்மா. விகர்மானா கர்மாவுக்கு ஆப்போசிட். ஓகேவா? என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவான். ஓகேவா? 4 ஒழுக்கத்தை வெளிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அது பண்ண மாட்டான், அது விகர்மா. புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையிலேயே சொல்றாரு, அந்த ஸ்லோகம் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. இது வந்து 3வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். ஓகே, யஜ்ஞாதா கர்மணோ அன்யத்ரா லோகோயம் கர்மபந்தனா ததத்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. இல்ல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, work done as a sacrifice for Vishnu has to be performed, otherwise work causes bondage in this material world. Therefore, O son of Kunti, perform your prescribed duties for Krishna's satisfaction, and in that way you will always remain free from bondage. எப்பயுமே நம்ம கர்மா பண்ணும்போது அதை வந்து யாருடைய திருப்திக்கு பண்ணணும்? விஷ்ணுவோட திருப்திக்கு, கிருஷ்ணாவோட திருப்திக்கு. ஓகே, அதே பாகவத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதா பம்பே துபிஜா சேஷா வர்ணாஸ்வ விபாகஷா ஸ்வனசிஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். ஹரியோட திருப்திக்கு தான் இந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கு. இந்த வர்ணத்திலையும் ஆசிரமத்தில் இருந்துட்டு விஷ்ணு திருப்தி ஆலைன்னா அந்த வர்ணாசிரம் வேஸ்ட். ஓகேவா? அந்த வர்ணாசிரமத்தில் இருக்கும்போது நம்மளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான். அதனால் ஒர்க் டன் அஸ் a sacrifice for Vishnu has to be performed. இல்லைன்னா என்ன பண்ணுமா அந்த ஒர்க்கு நம்மளை இந்த பௌதிக உலகத்தில் கட்டுப்படுத்திடும். எந்த ஒர்க் பண்ணாலும் சரி அது நம்ம இந்த பௌதிக உலகத்தில் நம்மளை கட்டுப்படுத்திடும், கட்டு போட்டுரும். அப்போ என்னன்னா பாண்டு கிரியேட்ஸ்னா திருப்பி நமக்கு அதுக்கு ரியாக்ஷன் உண்டு, திருப்பி ஒரு பிறவி எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி அது இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணவே முடியாது, கட் பண்ணவே முடியாது, சைக்கிளை கட் பண்ண முடியாது. இது யார் கட் பண்ணுறாங்கன்னா, யார் ஒருத்தர் ஹோலி நேமை சாண்ட் பண்ணி ஒரு குருவை எடுத்துட்டு இந்த மாதிரி பக்தி லைஃபு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கட் பண்ண முடியும். பிரம்மாண்ட பிரமித்தே கோண பாக்கியமான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தியில் தான் பீஜா. இந்த யூனிவர்ஸில் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும்போது கருணையினால் நமக்கு கிருஷ்ணரும் குருவும் கிடைக்கிறாங்க இல்லையா, அவங்களால மாத்திரம்தான் இதை கட் பண்ண முடியும். என்னாச்சு சிவன் சாருக்கு? என்னவா என்ன கொஸ்டின்? Karmis do action prescribed in Vedas. Then in Vedas they told to worship Krishna. Then why karmi do for their satisfaction? இல்ல, வேதா வந்து not only says worship Krishna. வேதா வந்து knowledge. It gives all the knowledge.
எப்படி பாம் தயாரிக்கிறது, நியூக்ளியர் பாம் எப்படி தயாரிக்கிறது. ஜெர்மன்ஸ்க்கு வந்து வேர்ல்டு வார் 2 வந்து ஜெர்மன்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை. அப்போ ஹிட்லர் சொல்கிறார், அந்த ஜெர்மன்ஸ்லாம் போய் நீ சான்ஸ்கிரிட் கற்றுட்டு அந்த வேதத்தில் என்ன இருக்கோ அதை படி, ஏன்னா அந்த வேதத்தில் போட்டிருக்கு நியூக்ளியர் பாம் எப்படி தயாரிக்கிறது அதில் இருக்குது, நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணுறார். தே நோ த வேல்யூ ஆஃப் வேதாஸ். புரியுதா? அதில் வேதத்தில் வந்து எல்லா விதமான நாலேஜும் இருக்குது. நாட் ஓன்லி கிருஷ்ணா, இட் ஹேஸ் ஆல் த நாலேஜ். ஓகே, மதர் ஆஃப் நாலேஜ். அது படித்து ஒருத்தர் வந்து ஹெவலி பிளானட்ஸ்க்கு எப்படி போகிறது, எப்படி என்னுடைய வாழ்க்கையை நல்லா அமைக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான அறிவும் வேதத்தில் இருக்கு. ஓகேங்களா? கிருஷ்ணரையுமே இன்டெரக்டா தான் சொல்லி கரெக்ட். நிறைய விஷயத்துல வந்து நமக்கு புரியாது ஆக்சுவலா. ஆமா, அதனால வேதங்களை படிச்சு ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம். அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனோட சொல்றாரு, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா நிர்பந்தோ நித்திய சஸ்தஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இது வேதங்களுக்கு அப்பால வந்துருன்றார். வேதங்களே படிச்சுட்டு வேதங்களே இருக்க சொல்ல, வேதங்களுக்கு அப்பாலவா டான்ஸ்ல மோடுக்கு வந்துரு, பக்தி சேவை பண்ணுன்றார். அதெல்லாம் வேதங்கள் படிக்கிறதுனால ஒருத்தர் கிருஷ்ணருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. சதுர்வேதி, திரிவேதி, எவ்வளோ பேர் வேதங்களை படிக்கிறாங்க, எவ்வளோ வேதப்பாடை ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. அவங்களாம் கிருஷ்ணரை பற்றி படிக்கிறாங்களா? இல்லை. அவங்க நிறைய வேதங்கள்லாம் ஓதுவாங்க, எல்லா மந்திரங்களும் ஓதுவாங்க, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, யார் ஒருத்தர் கிருஷ்ணரை படுத்துற மாதிரி நடந்துக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை சக்சஸ், இல்லைன்னா சக்சஸ் கிடையாது. இப்போ சங்கராச்சாரியர் வந்து ஆதி சங்கராச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தாவை பார்க்குறாரு. அந்த வயசான தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, இந்த சான்ஸ்கிரிட் லெட்டர் இருக்குல்ல, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், அதில் வந்து படிச்சுட்டு இருக்கிறார். கிராமர், ஓகே, பேசிக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு, சும்மா கிராமர் வச்சுக்கோ. ஓகே, அதை படிச்சுட்டு இருக்கையில அவருக்கு பார்த்தோன்னே இவருக்கு, ஏன்னா அதை படித்து அதுக்கப்புறம் அவர் வேதங்கள் படித்து எப்போ முடிக்க முடியும்? ஹி இஸ் ஆல்ரெடி ஓல்டு, ஹி வில் டை எனி டைம். அப்போ தான் ஆதி சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண, நீ பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிகதி காலே நெகி நெகி நிச்சது துக்குரன் கரணே. கோவிந்தனை பற்றி பஜன் பாடு, அது போதும் அப்படின்ட்டார் சங்கராச்சாரியர். ஓகே, அதனால வேதங்கள் படிக்கிறதுனால ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் புரிஞ்சுப்பாங்கிறது ராங் கான்செப்ஷன். ஓகே, அதனாலதான் வைஷ்ணவ லிட்ரேச்சர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் இஸ் வேதாந்த சூத்ரா, அதாவது நேச்சுரல் கமெண்ட்ரி பை த ஆத்தர் ஹிம்செல்ஃப். வேதத்தை எழுதுவர் யாரு? வேதவியாசர். ஓகே, அவருக்கே அதுல திருப்தி வரல, வேதங்களை எழுதிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே ஹாப்பியா இல்லை. எல்லா வேதங்களையும் எழுதிட்டாரு, பட் ஆனால் ஹாப்பி கிடையாது. அப்ப அவர் என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது அவருடைய குரு மகாராஜா நாரதர் வரார். நாரதர் வந்தோடனே நாரதர் சொல்றாரு, நல்லா வேலை பண்ணீங்க, எல்லாமே எழுதிட்டீங்க, பட் ஆனா உங்களுக்கு திருப்தி வரல. ஏன்னா நீங்க பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்க குளோரிஃபை பண்ணல, பகவானை குளோரிஃபை பண்ணல. வேதங்கள் எழுதினாலும் இன்டெரக்டா தான் நீங்க கொடுத்துருக்கீங்க நிறைய இடத்துல. இது ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. He'll be lost in the details. சொல்லுவாங்கல்ல, lost in the details. எல்லா விதமா கொடுக்கும்போது அவன் பார்ப்பான், ஐயோ சொர்க்கலோகத்தில் இவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கா, அப்பா அதுக்கு போறதுக்கு படியே பார்க்கலாம் அப்படின்னு முடி கட்டிட்டு போயிடுவான். That conclusion you have not given. அதனால வேதம் வந்து பிரயோஜனம் இல்லை. அதனால நீ வந்து பகவானை டைரக்டா குளோரிஃபை பண்ணி எழுது, அதுதான் அது ஸ்ரீமத் பாகவதம் எழுதுவார். அது எழுதின உடனே வியாசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். அதனால வேதங்கள் படிக்கிறதுனால கிருஷ்ணரை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த கரணியஸ் மேக்சிமம் வேதங்கள் படிக்கிறது எதுனாலனா எப்படி நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதுதான் நோக்கமா இருக்கும். பிராமின் அப்படின்னா சோக்கால்டு பிராமின் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஓதுனாங்களாலுமே அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி சத்துவ குணத்துல இந்த உலகத்தை என்ஜாய் பண்றது, அவ்வளவுதான். வேதங்கள் தெரியாம ஒருத்தன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோமே, ரஜோ குணத்துல எப்படி லைஃபை என்ஜாய் பண்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்கிக்கிட்டே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வைப்பாங்க, பியூனாக இருப்பாங்க, பாதி நேரம் தூங்கிடுமா. ஆஃபீஸ் போகிறதே 12 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வெளியே வந்துட்டு பாரு, எல்லாம் நான் தூங்கலாம் சேர்ந்து அட்டண்டன்ஸ் போட்டு யார் ரொம்ப நேரம் தூங்குறாங்களோ அவங்க தான் நிறைய லைஃபை என்ஜாய் பண்ணாங்க. இது தமோ குணத்திலேயே லைஃபை என்ஜாய் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி 3 விதமாக என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஓகே, அதனால தத்துவ குணத்தில் என்ஜாய் பண்ணுறதுனால அவர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அப்படிலாம் கிடையாது.
3 பேருக்கும் ரியாக்ஷன் உண்டு. இந்த வேதங்கள் வந்து இட் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் 3 மோட்ஸ். இந்த 3 மோடுக்கு மேலே வரதான் வைஷ்ணவா. அதுதான் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவத்தையும் படிக்க சொல்கிறோம், சைத்தன்ய சரிதாமிரம். இது படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்ம இந்த 3 மோட்லேருந்து வெளியே வர சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா சான்ஸே கிடையாது. ஓகேவா? அக்ஷய மாதாஜி புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்லோகம் யஜ்ஞாத கர்மணோன்யத்ரா லோகோயம் கர்மவந்தனா ததத்தம் கர்ம கௌந்தய முக்த சங்க சமாச்சரா. ஓகே. இது வந்து எப்பயுமே நம்ம ஒர்க்கை வந்து யாருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம்? கிருஷ்ணனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பண்ணணும். இல்லைன்னா ஒர்க்கு என்ன பண்ணணும்னா இந்த பௌதிக உலகத்தில் நம்மளை கட்டுப்படுத்திடும். ஓகே. அதனால உங்களுடைய எல்லா விதமான கடமைகளையும் கிருஷ்ணனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனே சொல்றாரு. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பாண்டேஜ்லேருந்து விடுதலை கிடைக்குமே தவிர இல்லைன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. இதே இது இன்னொரு ஸ்லோகத்திலையும் சொல்றாங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் 3.15. ஓகே. 3வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இதில் என்ன சொல்றாங்கன்னா ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் prescribed in the Vedas and Vedas are directly manifested from the Supreme Personal of Godhead. Consequently, the all-pervading transcendence is eternally situated in acts of sacrifice. Transcendence, okay? Transcendence. ஸோ அதனால எல்லாருமே அந்த ப்ரெஸ்கிரைப் டியூட்டிஸை பண்ணணும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு வேலை பார்க்கணும் ஆஃபீஸில். இப்போ நமக்கு எப்படி ப்ரெஸ்கிரைப் டியூட்டி கண்டுபிடிக்கிறது? இப்போ வர்ணாசிரம தர்மம் இருக்கா? ப்ராக்டிக்கலாக அழிச்சிட்டாங்களா இல்லையா? பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, கரெக்டாக இல்லையா? கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் தொழில் பண்ணுறோம். ஓகே. இதை நம்ம எப்படி நம்ம இதில் வந்து நம்ம கிருஷ்ணாவோட திருப்திக்கு பண்ணலாம்? இதில் எப்படி நம்ம ப்ரெஸ்கிரைப் டியூட்டின்னு தெரியும்? இப்போ நம்ம ஒரு 4 ஆளுக்கு ஒன்று இடத்துல இருக்கோமா? இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், மாதாஜி வேலை பார்க்குறாங்க, இப்போ ரூமில் இருக்குங்க எல்லாம் ஒரு இது பண்ணுறோம்ல, நீ படிக்கிற, கரெக்டாக? இப்போ நம்மளுடைய ப்ரெஸ்கிரைப் டியூட்டி என்ன? ஆக்சுவலாக நீ உன் வயசில் என்ன பண்ணணும்னா ஒரு குருகுலத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு குருட்ட அடைக்கலம் புகுந்து அவர் என்ன சொல்லித்தராரோ அவர் சொல்ல படிச்சுட்டு அவர் சாப்பிட சொல்லும்போது தான் சாப்பிடணும், அப்படியே அவர் கூடயே தங்கி இருக்கணும். இதுதான் உன்னோட டியூட்டி. அது டியூட்டி பண்ணுறியா? இப்போ நீ பண்ணல, கரெக்டா? இப்போ நம்ம யாரும் பண்ணல. இப்போ நம்ம எல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணா சொல்றாரு ரெகுலேட்டரி ப்ரெஸ்கிரைப் டியூட்டியே பண்ணணும், அதை கிருஷ்ணனுடைய திருப்திக்காக பண்ணணும்னு சொல்றாரு. இதுதான் பகவத்கீதை சொல்லுது. அதுதான் ஈஸ்வரன் சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது லைஃப்ல? இப்போ நம்ம செய்யற வந்து கிருஷ்ணா டவுட் பண்ணி செய்யணும். இல்ல நம்ம வந்து வீட்லயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குரு கிருஷ்ணரே குருவா எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அது மாதிரி லிங்க் பண்ணி இருக்காங்க. ஆமா, கிருஷ்ணன் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் புரியல. அட்ஜஸ்ட் அவர் மைண்ட் மூலமா இது பண்ணுவாரு. ஃபுல் டிவோட்டி ஆயிட்டா அதுக்கு ட்ரை பண்ணா நம்ம பக்தனாக ட்ரை பண்ணணும் இது பண்ணிக்கிட்டே. சரி. அப்புறம் மாதாஜி எந்த ஒர்க் பண்றதா இருந்தாலும் அதுல எந்த பெண்டிங்கும் இல்லாம வரவங்களுக்கு என்ன நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாருக்குமே பண்ணணும். எல்லாம் பண்ணும் போதுமே வந்துட்டு கிருஷ்ணாவை எல்லா இடத்துலயுமே திங்க் பண்ணிட்டு பண்ணணும். ஓகே ஓகே. சரி. உன்னோடது யோசிக்கிறியா? இல்ல அதுதான் மாதாஜி சொன்னதுதான். சரி, அது ஒர்க்கில் சொன்னாங்க. நீ ஸ்டடீஸ் எப்படி பண்ணுவேன்? ஒன்று நீ எப்படி பார்ப்பேன்? நான் படிச்சுட்டு இப்போ அந்த போஸ்ட்டுக்கு போனேன்னா அவங்க கொடுக்குற மணி எனக்கு கிருஷ்ணா பேசணும். சரி. இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம பண்ணுற ரொட்டீன் நல்லா பண்ணணும். ஓகே. ஆக்சுவலாக நிறைய இசம்லாம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ரூயிசம்னா என்னது? அல்ட்ரூயிசம் சொல்லுவாங்களா? அல்ட்ரூயிசம்னா மற்றவங்களை பற்றி நினச்சி மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது அல்ட்ரூயிசம். செல்ஃபிஷம்னா நம்மளுக்கே செல்ஃபிஷ் ஃபெல்லோன்றாங்கல்ல, அது செல்ஃபிஷ்க்கு ஆப்போசிட் அல்ட்ரூயிசம். ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ சேலரி வாங்க போகிறோம், மார்க்கு 0 வாங்கினா பரவாயில்லையா? இப்போ சேலரி வராட்டாலும் நான் ஒர்க் பண்ணுவேன் சார். ஒர்க் பண்ண முடியுமா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியுங்களா? அந்த சேலரி தானே மோட்டிவேஷனே. நமக்கு காலை எந்திரிச்சு ஓடுறோம், பஸ் வண்டி எடுத்துகிட்டு அழுத்தி போகிறோம்,
பரவாயில்ல, கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம், சொந்த ஊரில் இருக்கலாம், பேசாம நிம்மதியா, சேலரி தான் வரலையே போயா அப்படின்னு கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தேர் இஸ் சம்திங் ரைட். ப்ரெஸ்கிரைப் டியூட்டி எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஓகே, மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஸோ அது அல்ட்ரூயிசம். அதில் கொஞ்சம் முன்னேற்றம் என்னன்னா சோசியலிசம் சொல்லுவாங்க தெரியுமா? சோசியலிசம் என்னது? சொசைட்டி, ஒரு சொசைட்டி வச்சுக்கிறாங்கல்ல, இந்த சொசைட்டி அந்த சொசைட்டி, அந்த சொசைட்டியில் வந்து இது பண்ணுறது சோசியலிசம். கம்யூனிசம்னா கம்யூனிட்டிக்காக நடத்த கிடையாது. கம்யூனிசத்தில் என்னன்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொந்தம் கிடையாது, எல்லாருக்குமே காமன். சோசியலிசம் கூட ஒரு பணக்காரன் இருக்கலாம், அவனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஆனால் கம்யூனிசமில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பணக்காரங்களே இருக்க மாட்டான், எல்லாருக்கும் ஈக்குவல் தான், எல்லா ப்ராப்பர்ட்டியும் காமன். அதுதான் கம்யூனிசம். அப்புறம் நேஷனலிசம் எப்படி? நேஷனைடு. இப்போ இந்தியானா இந்தியா தான் எனக்கு உயிர். ஓகே, பாகிஸ்தான் எதிரி நமக்கு. ஓகே, சைனா அப்படி சொல்லிட்டு ஓகேவா. சரி, இது நேஷனலிசம். நம்ம கண்ட்ரி எல்லாம் நம்ம பார்த்துக்கணும்பா, அதே நேஷனலிசம். அப்புறம் ஹியூமனிட்டரிசம் அப்படின்னா என்னது? எல்லாம் ஹியூமன். எப்போ நேஷனலிசம் சொல்கிறேன், நீ ஒரு ஹியூமன் விதத்தில் பாரு. ஒரு ஹியூமனாக பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? எல்லா மனிதர்களுக்கும் நல்லது பண்ணணும். ஆப்பிரிக்காவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன் ஒன் நேஷன் மாத்திரம் பார்க்குற? ஏன் இந்தியா மாத்திரம் நீ பார்க்குற? வேற கண்ட்ரி பாரு, நைரோபி பாரு, எத்தியோப்பியா பாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள், சாப்பிடாம இருக்காங்க, எவ்வளோ குழந்தைகள் சாப்பிட முடியல, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும். இது ஹியூமனிட்டரிசம், மனித நேயம் சொல்கிறாங்களா அது. ஓகே, இது எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் தான். ப்ரெஸ்கிரைப் டியூட்டி பண்ணும்போதும் இதை நம்ம நான் வச்சுக்கணும். இப்போ இவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, எந்த வித நோக்கம்லாம் பண்ணுறாங்களா? ஒரு ஹியூமனிட்டரிசம் பண்ணும்போது எனக்கு எதுவும் வேணாம்பா, நோக்கமே கிடையாது, என்னோட நோக்கம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஆன்சரில் வரும். எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் பண்ணுறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், ரிசல்ட்டை எதிர்பார்க்கல சொல்லலாம்ல. நேஷனலிஸ்ட்னு சொல்லலாமா இல்லையா? எந்த விதமான ரிசல்ட் நான் எதிர்பார்க்கல, இந்த கண்ட்ரிக்காக நான் உழைக்கிறேன், கரெக்டா இல்லையா? ஆர்மியில் இருக்கிறேன், என் உயிரை தியாகம் பண்ணுறேன், கரெக்டா இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இசம். ஓகே, இதில் கடைசி இசம் என்னன்னா கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்றது, கிருஷ்ண-இசம். ஓகே, இது காட் சென்டர்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டான இசம். இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கும். அது எப்பன்னா கிருஷ்ணரை மையமாக வச்சா. ஏன்னா கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழும்போது நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகிடும், அது கரெக்டு. ஏன்னா ஒரு மரம் இருக்கிறது, மரத்துக்கு வந்து வேருக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா விதமான பகுதிகளும் திருப்தி ஆகிடும். ஆமாம், அந்த பிளான்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? இலைகள், பழங்கள், பிரான்ச்சு, ட்விக்ஸு, இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே திருப்தி ஆகிடும். ஓகே, தனித்தனியாக இலைக்கு தண்ணி ஊற்ற முடியுமா? தனித்தனியாக எல்லாம் தண்ணி ஊற்ற முடியுமா? முடியும், கரெக்டா? எது ஊற்றுனாலும் ரூட்டுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம வந்து கிருஷ்ணரை மையமாக வச்சு எந்த காரியம் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம கலியுகத்தில் வந்து இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது வந்து அழிஞ்சிருச்சு, திருப்பி நம்ம அதை கொண்டு வர முடியாது. நம்ம இந்த சூத்ரன் லைஃப் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு சக்ஸஸில் பார்த்துட்டு நம்ம எப்படி நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்காம வாழ்றது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா we will get only confusion. நம்ம we get attached to money, பணத்து மேலே அட்டாச் ஆகிறோம். we get attached to money to get that money. அந்த மணியை வச்சு எப்படி கிருஷ்ணா கான்சியஸை பரப்பலாம், இன்னும் 4 பேருக்கு எப்படி ரீச் பண்ணலாம், அதுக்காக we get attached to money. ஓகே, அதனால எந்த விதமான பொருட்களையும் நம்ம வந்து வெறுக்காம எல்லா விதமான பொருட்களையும் கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்தணும். யாரு அப்படி இல்லைன்னு சொல்லணும். கிருஷ்ணா கான்சியஸ் சொல்லி கொடுத்து இல்ல, கிருஷ்ணனை மையமா வச்சு வாக்கு நடத்தணும். அதுக்காக நம்ம வந்து பணத்து மேல அட்டாச் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, கரெக்ட். அந்த பணத்தை நம்ம ஏன்னா கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட் வந்து சும்மா கிடையாது. ஒரு சென்டர்ல ஒரு 50 பேர் இருக்காங்க,
50 பேருக்கு சாப்பாடு போடணுமா, 50 பேருக்கு நல்ல ட்ரெஸ் வேணுமா, அந்த டிடியை மெயின்டைன் பண்ணி ஜுவல்ஸ் வேணும், ட்ரெஸ்ஸஸ் வேணும். அங்கே பிரசாதம் சாப்பிட வருவாங்க ஏற்பட்ட பக்தர்கள் 100 பேர் 200 1000 பேர் வருவாங்க திடீர்னு, அவங்களுக்கு பிரசாதம் வேணும். இதுக்கெல்லாம் என்ன யார் பணம் கொடுப்பா? someone has to give money na. Krishna supplies the money. அதனால பணத்தை நம்ம வெறுக்க மாட்டோம். we get attached to yes give more money we will. ஆனா அந்த மணில வர ஒரு சென்ட்டை கூட நம்மளுடைய புறன் திருப்திக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதை கிருஷ்ணனுடைய திருப்திக்கு யூஸ் பண்ணணும். இப்போ படிக்கிறான், ஹரிணி படிக்கிறான்னா நல்லா படிக்கணும், படிச்சு அதனுடைய ரிசல்ட்டை வந்து கிருஷ்ணன் கொடுத்தணும். ஓகே, மாதாஜி ஒர்க் பண்ணும்போது நீங்களும் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக ரிசல்ட்டை வந்து கிருஷ்ணன் கொடுக்கணும். அதுதான் ப்ரெஸ்கிரைபிலிட்டி. எப்படி கிருஷ்ணரை வந்து நம்ம இதில் காணலாம்? இந்த மாதிரி நம்ம சில சமயம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இல்லையா? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் வரும். இந்த கஷ்டங்கள் வரும்போது என்ன நினைக்கிறோன்னா, நிறைய கஷ்டங்கள் நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் கிருஷ்ணர் வந்து நான் பக்தி சேவை பண்ணுறதுனால ஆமாம் இந்த கஷ்டத்தை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப சுகமாக மீன்ஸ் என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ரெஸ்கிரைப் டியூட்டிஸை பண்ணும்போது கிருஷ்ணரை மையமாக வச்சு பண்ணுறது தான் காட் சென்டர்ட் இசம். ஓகே, கடவுள் மையமாக வச்சுக்க ஒரு இசம். எப்படி நம்ம நேஷனலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது ஒரு இசம், கிருஷ்ணா இசம். ஓகே, இது இப்படி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு? இப்படி பண்ணுறாங்க இல்லையா, கிருஷ்ணா இசம் வச்சு பண்ணுறாங்க. ஒருத்தர் கிருஷ்ணா இசம் இல்லாமல் பண்ணுறாங்க, கடவுளை மையமாக வைக்காமல் ஒருத்தர் படிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் வேற அது மட்டும் அது ஆனால் பார்க்க மாதிரி இருக்கணும். எனக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? அது எப்படி நான் ரியலைஸ் பண்ணலாம்? ரியாக்ஷன் வருது வரல, கரெக்டு தான் நீ சொன்ன ஆன்சரு. அதை எப்படி நான் ரியலைஸ் பண்ணலாம்? அந்த ரியாக்ஷன் வந்தால் என்ன ஆகும்? அது ஒன்று தான் ஒரு ஆன்சர், நிறைய ஆன்சர் இருக்கலாம். ரியாக்ஷன் வந்தால் என்ன ஆகும்? ரியாக்ஷன் உடனே வரவும் கிடையாது மாதாஜி. ரியாக்ஷன் வந்து பல பிறவிகள் கழிச்சு கூட வரும். சில பாவங்கள் எப்படி இருக்குன்னா சீட் லெவலில் இருக்குமா, நம்ம இதயத்தில் சீட் லெவலில் இருக்கும். அது எப்படி வளர்ந்து 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 பலன் கொடுக்கறதுக்கு நாளாகும். இந்த பிறவியில் கிடைக்கலாம், இல்லை அடுத்த பிறவியில் கிடைக்கலாம், இல்லை அடுத்த பிறவிக்கு கிடைக்கலாம். அதனால நம்ம வந்து எப்பயுமே நமக்கு வர்ற கஷ்டங்கள் வந்து இந்த பிறவியில் வந்த பாவத்துக்கு தான் கிடையாது, பண்ண பாவத்துக்கு கிடையாது. அது எந்த பிறவியில் பண்ண பாவத்துக்கோ இப்போ வந்து வரலாம். அது நம்ம சொல்லவே முடியாது. வெரி வெரி டைட்லி கப்பிள்டு. அப்படியே முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த இதுக்கு எது வந்துட்டே தெரியாது. அடி விழும்போது அடி விழுந்துட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அதான். ஓகே, இப்போ எந்த கொஸ்டின் கேட்டோம்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரெண்டு பேருமே ஒரே சர்வீஸ் தானே பண்ணுவாங்க. கிருஷ்ணாவுக்காக சென்டரா ஆக்டிவிட்டி பண்றவங்களும் கிருஷ்ணா சென்டரா வைக்காத ஆக்டிவிட்டி பண்றாங்க. என்ன பெனிஃபிட்? வாட் இஸ் தி பெனிஃபிட்? கிருஷ்ணா வந்து சென்டரா வச்சு பண்றோம். இசம், அந்த இசம் கிருஷ்ணா இசம் வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து அவங்க பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல மைண்ட் டென்ஷனோ அப்போ கரெக்ட் கம்மியாகும். ஆமா, அதே அவங்கள பார்த்தோம்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி அது ஒரு பெனிஃபிட். நீ ஒரு பெனிஃபிட் ரியாக்ஷன் வரலாம் சொன்ன கரெக்ட்டா? திருப்பி இன்னொரு பிறவி எடுக்க வேணாம். வெரி குட், அதுதான் கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணலாம். இது எப்படி கரெக்டாக சொன்னா? ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன ஆன்சர் சொல்கிறேன், ஆசிரியர் சொன்னாங்க இன்னொரு பிறவி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அது என்னன்னா மிகப்பெரிய டேஞ்சர் என்ன இந்த வாழ்க்கையில்? டெத்து. வேற என்ன டேஞ்சர் இருக்கு? டெத் இஸ் டேஞ்சர். அப்புறம் அதை விட பெருசு பர்த், டிசீஸ், ஓல்டேஜ், அந்த 4 இருக்கு இல்லையா? அப்புறம் தாபத்ரயா. அப்புறம் ரொம்ப டேஞ்சர் என்ன? அந்த சைக்கிள் இருக்குல்ல, அதுல திருப்பி திருப்பி போறதுதான் ரொம்ப டேஞ்சர். பர்த் டேஞ்சரு, டெத் டேஞ்சரு, ஓல்டேஜ் டேஞ்சரு, வியாதி டிசீஸ் டேஞ்சரு. ஆனா அந்த சைக்கிள் இருக்குல்ல, அதுல திருப்பி அதுல தெரிஞ்சுட்டே போறோம்ல. இப்போ வந்து ஒரு பிறவி மனித பிறவி எடுத்துட்டோம், திருப்பி என்ன பண்றோம்? டக்குன்னு ஒரு குரங்கு பிறவியில போயிடணும் உங்களுக்கு. அது டேஞ்சரா இல்லையா? ரொம்ப டேஞ்சர் தானே அது. எகைன் யூ கெட் another birth.
Again you go back and then come to human life means it will take long time. ரொம்ப காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு மனித பிறவி கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணுறோம், ஒரு கீழ் பறவைக்கு போயிடும். அந்த கிளைடிங் டவுன் டு சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் இருக்கு இல்லையா, அதுதான் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கிருஷ்ணர் சொல்றாரு, நேஹா விக்கிரமணா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபியஷ்ய தர்மஷ்ய திராயதே மகதோபயா. 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். இந்த மாதிரி ஒரு காடிசம் கிருஷ்ணரை மையமா வச்சு வாழ்க்கை நடத்தும் போது அவங்க வந்து எந்த விதமான லாஸும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ்மெண்ட் இந்த பாத்துல வந்து என்ன பண்ணுமா, அவங்கள மிகப்பெரிய பயத்திலிருந்து ஒருத்தரை காப்பாற்றும். கிருஷ்ணயிசம் அதான் ரெண்டு சேம் தான். கிருஷ்ண தான் காடு. ஓகே, ஸோ அந்த கிருஷ்ண மையமா வச்சு நடத்துறவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் கிடையாது. அவங்க வந்து மிகப்பெரிய டேஞ்சரஸ் டைப் ஆஃப் ஃபியர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சிருவாங்க. புரியுதா அவனுக்கு? தட் மீன்ஸ் கிருஷ்ணா வந்து ஒரு இது கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு, இதை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணு, கிருஷ்ணரை மையமா வச்சு நீ உன் தொழிலை பண்ணு. உன் தொழில் என்ன, சண்டை போடுறது. சத்திரியனா இருக்கிறதுனால நீ சண்டை போடணும், உன்னுடைய எதிரிகள் எல்லாத்தையும் நீ வதம் பண்ணணும். என்னைய நினைச்சுக்கிட்டே நீ பண்ணேன்னா அந்த ஆக்டிவிட்டி என்னவா மாறிடுது, அகர்மா மாறிடுது. வெரி குட், டிரான்செண்டரல் ஆக்டிவிட்டியா மாறிடுது. அப்படி மாறும்போது கிருஷ்ணருக்காக பண்ணும்போது கிருஷ்ணாயிசம் ஆயிடுது. அதனால மிகப்பெரிய ஒரு டேஞ்சர்ல இருந்து உன்னை காப்பாத்துது. அந்த மிகப்பெரிய டேஞ்சர் என்ன, ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். ஓகே, ஒரு வட்டம் பரப்பு இறப்பு மூப்பி வியாதி வந்தது கிடையாது, அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டே இருக்கும். சூயிங் த சூடு மாதிரி தான். ஓகே, அதுலேருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்படி வந்து யார் ஒருத்தர் வாழ்றாங்களோ, கடவுளை மையமாக வச்சு வாழ்றாங்களோ, அவங்க வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்தாலுமே எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. இல்லைன்னா அப்படி வாழாம நிறைய நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? மரமும் தான் ரொம்ப நாள் உயிர் வாழுது, நம்மளும் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துடும். மரமும் தான் மூச்சு விடுது, நம்மளும் தான் மூச்சு விடுறோம். மரத்துக்கும் தான் பை ப்ராடக்ட்ஸ் வருது, நமக்கும் தான் பை ப்ராடக்ட்ஸ் வருது. பன்னிக்குட்டிக்கும் பன்னிக்கு தான் பன்னிக்குட்டி வருது. அதனால எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? அது யார் வந்து காடிசம் கிருஷ்ணரோட சென்டரா வச்சு வாழ்றாங்களோ அவங்க வந்து எவ்வளவு வருஷங்கள் வேணாலும் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லலாம். ஓகே, ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த கேள்வி முடிஞ்சோன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. எதிர்ப்புறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி. என்ன கேள்வி இருக்கா? அந்த கேள்வி இருக்கா ஆன்லைன்ல? இல்லை ரூம்ல எதுவும் கேள்வி இருக்கா? சாரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்வி எதுவும் இல்லையா? போய் பாயிண்ட்ஸ் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் யார் பாயிண்ட்ஸு? ஹாசினி? இல்லையா? சந்தோஷனா? ஓகே. The soul going to one body to another body is called transmigration. Transmigration of soul, கர்மபந்தனா. ஓகேவா? கர்மபந்தனா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. அடுத்து மாதாஜி. We have to do all the activities by considering Krishna as center. எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும், கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே மட்டும் பண்ணணும். ஆமா, கிருஷ்ணரை மையமா வச்சுட்டே பண்றோம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஆசினி? கரெக்டாக ஸ்டாண்ட் இல்லை. என்னாச்சு? அவ்வளோதானா ஹரிணி? Only humans have the opportunity to stop the cycle of birth and death. Only human has the opportunity. Okay. Hasini. Ishavasya principle, one who leads the life up to 100 years also no problems. ஆமாம், யார் வந்து இந்த கடவுளை வந்து மையமாக வச்சு ஈசாவாசியம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து 100 வருடங்கள் வாழ்னாலும் பிரச்சனை இல்லை. வெரி குட். நோ பைண்டிங். ஓகே. கரெக்ட். ஓகே. இது மாதாஜி, அக்ஷய மாதாஜி போட்டிருக்காங்களே, ஒன் கேன் டிசைட் டு லிவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் only if he continuously works in Krishna conscious. This work will not bind
and there is no reaction for Krishna consciousness. Who is against this will surely have the reaction. Okay, Hare Krishna. Okay, அடுத்த பாயிண்ட் சொல்லு. Vedas are mother of knowledge. வேதா இஸ் மதர் ஆஃப் நாலேஜ். ஆனால் வேதத்தோட இம்பார்ட்டன் என்னது? வேதாந்தா. வேதாந்தா என்னது? ஸ்ரீமத் பாகவதம். ஓகேவா? எண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் வேதாந்தா. ஓகே, அடுத்தது சந்தோஷ். கர்மா வந்து டூயிங் ப்ரிஸ்கிரைப் டியூட்டி. கர்மா காண்டிஸ் வந்து அந்த ரிலீஜியஸை வச்சு அவங்களோட சந்தோஷத்துக்கு ஏற்றாப்புல அந்த ஒர்க்கை செய்வாங்க. ஆமாம், கரெக்டு. இப்போ கர்மா ப்ரிஸ்கிரைப் டியூட்டிஸ்னா கர்மா வந்து தன்னுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுறாங்க இல்லையா, அது கர்ம காண்டிஸ். ஓகே, கர்ம காண்டிஸ் இந்த ரிலீஜியஸ் ஆட் பண்ணிப்பாங்க கர்ம காண்டிஸு. இதை வந்து கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுறது வந்து டிவோட்டிஸ் கர்மா. அப்புறம் விக்ரமா வந்து ப்ரோஹிபிட்டட் ஆக்ஷன். ப்ரோஹிபிட்டட் ஆக்ஷன்ஸ், கரெக்ட். கரெக்ட். மாதாஜி கல்யாண். ஹரிணி. வர்ணாசிரம தர்மா வந்து is only to please Vishnu. Is only to please Vishnu. Very good point. Samsiddhi Haritoshanam. சொல்லு ஸ்வேதா மாதாஜி. Karma is a prescribed duty, vikarma is prohibited action. ஆமாம், கரெக்ட். அப்புறம் இவ அக்ஷயா மாதாஜி, beyond three moods of Bhagavad Gita and Srimad Bhagavatam, by reading this one can become Vaishnava who is beyond the three moods. ஆமாம். ஸோ பியாண்ட் த்ரீ மோட்ஸ் வந்து பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் திரைகுண்ய விஷயவேதா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட சொல்கிறாரு 3 விதமான மோட்ஸ்க்கும் மேலே வாங்க அப்படின்றார். கரெக்டா? ஆமாம், இந்த 3 விதமான மோட்ஸ்குள்ளே தான் வேதம் இருக்குது. அதனால தான் வேதவியாசுக்கு திருப்தி வரல. எப்போ வந்து வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதம் எழுதினாலும் அப்போ தான் திருப்தி வந்தது. ஓகே, அந்த 3 முதலுக்கு டிரான்ஸ்ஜெண்டெலாம் வரும்போது தான் அது வந்து பக்தி சேவைன்னு சொல்கிறோம். ஓகே, அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வைஷ்ணவாஸ். ஹாசினி. Do not hate anything. Utilize all things to Krishna. Do not take anything. Do not hate. Do not hate anything. Okay, very good. Utilize everything for Krishna. Very good. சொல்லுங்க. Great danger is cycle of birth and death. Old age and disease. இது சைக்கிள். அந்த சைக்கிளில் வந்து போகிறோம் திருப்பி. தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் டேஞ்சர். ஓகே, அடுத்தது சந்தோஷ். பிராமணா வந்து gives charity. சத்ரியா வந்து ப்ரொடெக்ட்ஸ் அதர்ஸ். வைஷ்யாஸ் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க. அப்புறம் சூத்ராஸ் வந்து இந்த 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுறவங்க. கரெக்ட். இந்த கலியுகத்தில் எப்படி இருக்காங்க? சூத்ராஸ். அப்போ எப்படி வர்ணாசிரமத்தில் எப்படி இந்த கலியுகத்துக்கு வரும்? நீ சொன்னது வர்ணம் இல்லையா? 4 வர்ணம் சொல்லியிருக்கேன். ஓகே, 4 ஆசிரமம் வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசி. ஓகே, இந்த வர்ணம் ஆசிரமம் இருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம கலியுகத்தில் எப்படி நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம பண்ணலாம்? அது பிரம்மச்சரியா எல்லாரும் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது ப்ராப்பரா படிக்க ஆரம்பிக்கணும். ஆமாம், பிரம்மச்சாரிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த டைம்ல கலியுகத்துல வேற அவங்க அந்த மாதிரி இருக்கிற குருகுல ஸ்டடிஸ் இருக்கு. வீட்டுல இருக்கும் போதே அந்த ஒர்க்க ப்ராப்பரா கேரி அவுட் பண்ணணும். இதுல படிக்கிறதுக்கு இதை பிடிக்கல அதை பிடிக்கல சொல்லக்கூடாது. ஆக்சுவலா மாதாஜி படிக்கிறாங்களா, பசங்க படிக்கிறாங்க இல்லையா? இப்போ படிக்கிற கல்வி வந்து சில்ப வித்யா. இந்த எஜுகேஷன் இருக்கு, மெட்ரிகுலர் எஜுகேஷனு. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னா சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷனு, இதெல்லாம் சில்ப வித்யா. இது நாலேஜே கிடையாது. எந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதான் உண்மை. ஏன்னா தட் இஸ் நாட் எஜுகேஷன். நவ் வி ஆர் ஃபோர்சிங் த சில்ட்ரன் டு ஸ்டடி. படிடான். Naturally, if some intelligent boy is there, he'll say, no, this is stupid education. அதான் உண்மை. ஆக்சுவலாக எஜுகேஷன் என்ன? அவங்கள வந்து பகவத்கீதா பாகவதம் படிக்கிறது தான் ஆக்சுவல் எஜுகேஷன். காமார ஆச்சரியத் பாக்யம் தர்மான் பாகவத நிகா துர்லப மானுஷம் ஜன்மா ததபியத்ரோ மத்ததம். பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி போதிக்கிறாங்க அவங்க குருக்களில். எப்படின்னா இதுதான் கிடையாது. இது வந்து ஹிரண்யகசிபு நியமித்த ஒரு 2 குரு. ஓகே, அந்த குரு 2 பேரும் சுக்கராச்சாரியோடைய பசங்க.
ஓகே. அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு, இப்போ நம்ம படிக்கிற மாதிரி அவங்களும் ஒரு சயின்ஸ் சொல்லித்தராங்க. இதில் பிரகலாத் மகாராஜுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் அந்த கேப் இருக்குல்ல, அதில் போய் என்ன பண்ணுறாரு, ப்ரீச் பண்ணுறாரு. 5 வயசு பையன் அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு, இல்லை நீங்கள்லாம் இதெல்லாம் படிக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷ்ணுவை பற்றி படிங்க, விஷ்ணு மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துங்கன்னு சொல்கிறார். ஓகே, இதுதான் ஆக்சுவல் படிப்பு. நம்ம படிக்க வைக்கணும் இல்லையா? இந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அது இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் தான் போகணும். அப்போ தான் அவன் கரெக்டான பையன், கரெக்டாக வந்து கிருஷ்ணா கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதுவும் நான் சொல்லித்தரணும். இதை விட்டுறாதடா, இதை விட்டேன்னா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா வித்யாவும் வேணும், அவித்யாவும் வேணும். நீ மண்டு மாதிரி இருக்கிறாத இந்த உலகத்துலேயும் கொஞ்சம் பொழைக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாடியையும் சோலையும் ஒட்ட வைக்கிறதுக்காகவே உனக்கு சம்பாதிக்கணும். தட் மீன்ஸ் யூ நீட் டு நோ அவித்யா. ஆனால் அவன் பிடிக்கலன்னு சொல்கிறான். தட் இஸ் அ கரெக்ட் திங் ஒன்லி. என்ன சொல்லித்தரான் ஸ்கூலில்? டார்வின் தியரி. டார்வின் 2 முட்டு தட்டுறான். நீங்க சொல்ற மாதிரி பகவத்கீதா, பாகவத் எல்லாருக்குமே நம்ம அதையும் சொல்லி தரோம். அந்த புக்ஸையும் படிச்சுதான். ஆமா, அந்த புக்கையும் கட்டாயம் படிச்சான். வித்யா வேணும், அவித்யா வேணும். ஆனா நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வீட்டில் என்னன்னா இதுதான், வித்யா தான். அந்த அவித்யா வந்து எனிவே தே வில் லேர்ன். நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் வந்து முதல்ல ஃபேட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டான். இந்த மாதிரி தான் நடக்கும், இவ்வளோதான் இவர் சம்பாதிப்பாங்க, இவன் வாழ்க்கையில் இவ்வளோ தான் என்ஜாய் பண்ண முடியும். அந்த சோறில் கூட பேர் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ தான், இந்த சோறு பார்த்து தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து ரொம்ப மாற்ற முடியாது அதை. ஓகே, அதனால் மேக்ஸிமம் என்ன டெஃபிஷியன்ட்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து வித்யாவை சொல்லித்தரதுக்கு ஆளே கிடையாது. நம்ம கிளாஸில் ஒரு 1 hour பார்க்குறோமா, அந்த 1 hourலையும் பாப்பாங்கெல்லாம் ரொம்ப கவனிக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த அம்மா அப்பாக்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ தட் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் வித்யா. அவித்யா தே வில் லேர்ன். சில்ப வித்யா அது பேர். பெயிண்ட் அடிக்கிறது, கம்ப்யூட்டர் தட்டுறது, டைப் அடிக்கிறது, இதெல்லாம் சில்ப வித்யா. தே வில் லேர்ன் ஆட்டோமேட்டிக்கலி. கிளாஸில் வந்து எல்லா பசங்களும் உட்காந்துருக்காங்களா இல்லையா? நிறைய பசங்க படிக்கிறாங்க, நிறைய பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்காத பசங்கள்லாம் மேலே போயிடுறானுங்க. படிக்கிற பசங்க லெக்சரர் ஆகி ஒரு காலேஜில் குப்பை கொட்டுறான். படிக்காதவன் அந்த காலேஜுக்கு முதலாளியாக இருக்கிறான், எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அவன் படிக்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளே தப்பாக கணக்கு போட்டுக்கிறோம். நல்லா படுறான், நீ நல்லா ஆயிடலாம், நல்லா படுறான், நல்லா ஆயிடலாம். அது சொல்லித்தரதுக்கு பதிலாக இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த வித்யாவை தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பர்த் டெத் சைக்கிள்லேருந்து அவங்களால விடுபட முடியும். நான் தான் கடைசி அம்மா உனக்கு, இதுக்கப்புறம் உனக்கு அம்மா கிடையாது, அந்த மாதிரி ஒரு இது பண்ணும். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்லுங்க பாயிண்ட். Akarma doing all activities for satisfaction of Krishna. ஆமாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, வெரி குட். அப்புறம் சந்தோஷ். Altruism, working for thinking of one person and working for him. Altruism. நெக்ஸ்ட் anyone else, நமக்கு கிடையாது, மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது அல்ட்ரிஷம். ஓகேவா? எந்த இசம் பெஸ்ட் இசம்? காடை வந்து பெர்ஃபெக்டாக தான் இது. ஓகே. இது அக்ஷய மாதாஜி. Only human have the opportunity to cut the cycle of birth and death. ஓகே. அப்புறம் இதை வந்து அபூர்வா சொல்லியிருக்காங்க, we should surrender the results to Krishna. We should surrender the results to Krishna. Okay. ஸ்வேதா மாதாஜி அவங்களும் அதே தான் சொன்னாங்க. No species have the opportunity of stopping birth and death other than humans. No species have the opportunity. Okay. இது அக்ஷயா. Only things to enjoy the Sattva guna, Raja guna, Tama guna, everybody have the reaction. Only the Suddha Sattva people don't have the reaction. Suddha Sattva. Okay. Transcendental people don't have the reaction. Okay. Hare Krishna. வேற எதுவும் இருக்கா? அவ்வளோதானே? டோட்டல் வந்து 84 lakh species, 80 lakhs வந்து மற்ற ஆர்கானிசம். ஆமாம். 4 lakhs வந்து லிவிங். கரெக்ட், ஹியூமன் பீங்ஸ். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதை முடிச்சுக்கலாம் இதோட. ஓகே, ஸோ வேறு எதுவும் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம், கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, கீர்த்தனை பண்ணலாமா? ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்குது, 10:30 கிளாஸ் இருக்குது. நாளைக்கு வந்து இந்த பகவத்கீதை கிளாஸ் பார்க்கலாம். நாளைக்கு ப்ரேயர்ஸ் அனுப்பிச்சேன், பார்த்தியா? அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். ஓகே, அதை பார்த்துக்கோ, எழுதி வந்துடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நரசிம்ம ஆர்த்தி பாடலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே ராதசே மாயா
Sudashega Ganita Hiranyakashipa Danavega Isavadita Nayahari Rupa Virahari Sahare Jaya Jahari Sahare Hari Sahare Jaya Kesavadita Narahari Rupa Jahari Sahare Jaya Jahari Sahare Jaya Jahari Sahare Jaya Lakshmi Narasimha Narasimha Lakshmi Narasimha Jaya Lakshmi Narasimha Jaya Narasimha Jaya Narasimha Jaya Prahlad Maharaj Prahlad Maharaj Prahlad Maharaj Jaya Bhakta Prahlad Shri Shri Bhan ki Shri Bhan ki Bhakta Prahlad Maharaj ki Ithai Gaur Premanande Hari Hari Bho Hare Krishna. Thank you very much. திருப்பி நெக்ஸ்ட் நாளைக்கு மீட் பண்ணலாம் 10:30க்கு. ஹரே கிருஷ்ணா. போட்டு பார்த்தாச்சு இருக்கு நீ வந்து ஃப்ரண்ட்ல Hare Krishna.